பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதக்காரராகிய தாவீது சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க, கண்ணீரே எனக்கு உணவாக மாறிற்று என்று சொல்லுகிறார். அப்ப அந்த அளவுக்கு தாவீதுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவர் சொல்லுகிறார், என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கின்றார். பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியா என்ற ஒரு தெய்வ மனிதர், அவர் வியாதிப்பட்டிருந்தார். அந்த வியாதியின் நேரத்தில் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்ற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவுக்கு வருகிறது. என்னவென்றால், நீர் இனி பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், ஆகவே நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை கேட்டவுடனே எசேக்கியா சுவர் புறமாக திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக எவ்வளவு உத்தமமும் மன உண்மையுமாய் நடந்தேன் என்பதை நீ நினைத்தருள வேண்டும் என்று அவர் கதறி அழுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் மிகவும் அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், மீண்டும் என்னுடைய தாசனாகிய அந்த எசேக்கியாவிடத்துல போய், நீர் மரித்து போக மாட்டீர், கர்த்தர் உன்னை குணமாக்குவார், உன் ஆயுசு நாட்களில் 15 வருஷங்களை கூட்டி கொடுப்பார் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசிக்கு வார்த்தை கிடைத்த உடனே அதே வார்த்தையை அந்த எசேக்கியாவுக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே அவர் குணமானார். 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்கிறார். அவருக்கு 15 ஆண்டுகள் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சாதாரணமாக நாம் தேவ சமூகத்திலே நாம் விண்ணப்பம் செய்வதற்கும் செபிப்பதற்கும், நாம் அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நாம் விண்ணப்பிப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் நீங்கள் விண்ணப்பம் செய்து நிறைவேறாமல் இருக்கிறதோ அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் தேவ சமூகத்தை நாடுங்கள். அனுதினமும் தேவ சமூகத்தை நாடுங்கள். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள். அந்த விண்ணப்பம் உங்களுக்கு மறு உத்தரவை கொண்டு வரும், துரிதமாக கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே கண்ணீரோடு தேவ சமூகத்திலே மன்றாடுங்கள், விண்ணப்பியுங்கள், கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.